கூப்பிட்டா வரமாட்டியா? திமிர பாரு. ஏய், மம்மி போன்ல போட்டோ எடுத்தியா நீ? இங்க பாரு. ஐ, தாத்தா போட்டோ. யாரடி எடுத்தது? தெரியாது மம்மி. பொய் சொல்லாத. இந்த போட்டோவை நேத்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ எடுத்திருக்காங்க. யாரடி எடுத்தது? நீ தானே போனை கையில வச்சிருந்த? உண்மையை சொல்றி, நீ தானே எடுத்த? சாரி மம்மி, நேத்து நான் தான் எடுத்தேன். இனிமே எடுக்க மாட்டேன். இல்லடி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ. சரி, போய் விளையாடு போ. சொல்லுமா? நேற்று ஃபோன் பண்ணி குழந்தை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னேன். டப்புன்னு ஃபோனை வச்சிட்டேன். எப்படி கிடைச்சது? என்ன ஆச்சு? எந்த டீட்டெயிலுமே சொல்லவே இல்லையுமா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். பிரதீப் மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான்ப்பா குழந்தைய மறுபடியும் காப்பாத்திருக்கான். யார் அந்த சஞ்சய்னு ஒரு பேர் சொன்னி அவனா? இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் பா. அவன் சஞ்சய் இல்ல, அவன் தான் பிரதீப். பெரிய பெரிய விஷயம்லாம் நமக்கு தெரியாம நடந்திருக்குப்பா. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு பிரியாவும் பிரதீப்பும் போனாங்கல்ல, அங்க பிரியா பிரதீப்ப ஏதோ ஒரு பொருளால தலையில அடிச்சிருக்கா. அதுல மண்டையில பலமா அடிபட்டு பிரதீப்க்கு எல்லா ஞாபகமும் போயிடுச்சு. பிரதீப் இப்போ ஒரு அம்னீஷியா பேஷண்ட். அதனால்தான் அவனுக்கு என்னையோ ராஜவியோ குஷியோ அடையாளமே தெரியல. என்னமா சொல்ற? கெஸ்ட் ஹவுஸ்ல மயங்கி கிடந்தவன திவாகர்னு ஒருத்தர் காப்பாத்தி ஏலகிரிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ அவர்தான்ப்பா அவனுக்கு ஞாபக சக்தி திரும்பறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்பவே முடியல. அந்த ஆளுக்கு ராகவன் குடும்பத்தையும் நம்மளையும் கூட தெரிஞ்சிருக்குப்பா. அப்புறம் அந்த திவாகர்ங்கிற பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குப்பா. டாக்டர் முத்துலட்சுமி அடிக்கடி அந்த பேரை சொன்னதா நான் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குப்பா. அவங்க கிட்ட கேட்டா யாரும் தெரிய வரும். Think of the devil, there she comes. முத்துலட்சுமி வந்து நிக்கறாமா இங்க? நான் ஒன்னு செய்றேன். இப்போ திவாகர் போட்டோவை நான் உங்க போனுக்கு அனுப்புறேன். அத முத்துலட்சுமி கிட்ட காமிங்க. இந்த திவாகர் தான் அங்க வேலை பார்த்த ஆளான்னு நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. சரிம்மா, நீ லைனை கட் பண்ணு. நான் பேசிட்டு அப்புறம் சொல்றேன் உனக்கு. ஓகே? ஓகே. பாய்மா. சரிப்பா, பாய். வா முத்துலட்சுமி. என்ன சார், நான் வரத பார்த்த உடனே அவசர அவசரமா போனை கட் பண்றீங்க? என்னம்மா சொல்ற நீ? சரி, அதோட நீ எப்படி இருக்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த கருணாகரனை ஓட ஓட விரட்டிட்டு தெகிட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நான் அள்ளி தர்பாரி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க தான். கரெக்டான டைம்ல எனக்கு நீங்க வந்து உதவி செஞ்சீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். பார் முத்துலட்சுமி, எனக்கு இந்த வாய் வார்த்தைலாம் வேண்டாம். நான் ஒரு பிசினஸ் மேன். ஹாஸ்பிட்டல் மறுபடியும் கை கிடைச்சிச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் எனக்கு ஷேர் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, மறந்துபடாத. முத்துலட்சுமி எப்பவுமே வார்த்தை மாறமாட்டா சார். என் ஹாஸ்பிட்டல்ல உங்களை 10% ஷேர் ஹோல்டரா நான் சேர்த்துக்கிறேன். நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னா எனக்கும் பாதுகாப்பு, என் ஹாஸ்பிட்டலுக்கும் பாதுகாப்பு. சொல்றதோட நிக்காத, சீக்கிரமா செய். 2016 January 1 புது வருஷம். நீங்க அன்னில இருந்து என் ஹாஸ்பிட்டல்ல நியூ பார்ட்னர். இட்ஸ் மை ப்ராமிஸ். ஓகே, பார்க்கலாம். அப்புறம் முத்துலட்சுமி, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓ ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். திவாகர் நினைக்கிறேன். கஸ்தூரியோடைய கள்ள காதல். அதெல்லாம் விடு. அவன் எங்க போ? யாருக்கு தெரியும் அவன் எங்க போனானே? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். அவன் கருணாகரனுடைய ஆளு. இருக்கான சித்தானடி எனக்கு தெரியாது. அப்படியா? இந்த போட்டோ பாரு. Oh my God, இவனை எங்க சார் பாத்தீங்க? இவனோட கரெக்ட் போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ, இவன் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி உயிரோட வந்து நிக்கிறானே. போச்சு, எல்லாமே போச்சு. என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தொலைஞ்சு போச்சு. முத்துலட்சுமி, பதட்டப்படாத. உமா ராஜீவும் ஆபீஸ் விஷயமா ஏலகிரி போயிருக்காங்க. அங்க இவனை பாத்திருக்காங்க.
நம்ம பிரதீப் காணோம் தேடிட்டு இருந்தோம்ல, அந்த பிரதீப் திவாகரோட கஸ்டடியில் தான் இருக்கான். இப்போ என்ன சார் சொல்றீங்க? ராஜி, பிரதீப், திவாகர், ஐஜி, அந்த ராகவன் குடும்பம். சார், எனக்கு என்னமோ சரியா பண்ணல. நமக்கு வேண்டாதவங்களா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அவசகுணமா தோணுது. பெரிய பிரச்சனை வரப்போகுது. மறுபடியும் எனக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்? முத்துலட்சுமி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு பயப்படுற? சார், இப்பதான் அந்த மூட்டைப்பூச்சி பத்திரியை நசுக்கி போட்டிருக்கோம். அதுக்குள்ள இன்னொரு அட்டைப்பூச்சி நம்ம ரத்தத்தை உரியத்துக்கு ஏலக்கரையில புறப்பட்டு இருக்கேன். என்ன சார் இது? யாருமே என்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பி வந்து அந்த கருணாகரனை சந்திக்க அவனோட திமிர அடக்கவே முடியாது. அவன் நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவனோட பலம் கூடிக்கிட்டே போகும் சார். சார், உங்களுக்கு திவாகர் பத்தி தெரியாது. அவன் சாதாரணமான ஆள் இல்ல, அந்த யமனை விட மோசமானவன். சரி சரி, புரியுது. ஓ ஹாஸ்பிட்டல் இவ்வளவு அழுக்கு மூடி வச்சுக்கிட்டு என்ன வேற பார்ட்னரா சேர்த்துக்கிறேன்ற. என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ சார், என்ன சார் பேசுறீங்க? வருஷத்துல கோடி கணக்குல லாபம் வருது என்னோட ஹாஸ்பிட்டல்ல. பார்ட்னர்ஷிப் கொடுக்கறேன்னு சொன்னா கசக்குதா உங்களுக்கு? சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. அந்த திவாகர் ஏலகிரில தானே இருக்கா? ஐஷோ, எஸ். அவ அப்படியே அங்கிருந்து சுடுகாட்டுக்கு போயிடும். லக்ஷ்மி, சொல்றது கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அந்த பத்ரி 20 வருஷமா உயிரோட விட்டு வச்ச பாவத்துக்கு தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இவனை தெரிஞ்சு நான் உயிரோட விட்டனா நான் நேரா தூக்கு மேடைக்கு தான் போகணும். பாரபட்சம் பார்க்காதீங்க, அவனை போட்டு தருங்க. அந்த திவாகர் சாகணும் சார். நான் சொல்றேன், அவனை கொன்னுடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என் ஹாஸ்பிட்டல்ல 10% இல்ல 20% தரேன். அவனை போட்டு தள்ளின அடுத்த நிமிஷம் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் இட் ஓகே? சொல்லுங்க சார், டீலா நோ டீலா? 20 இல்ல 25%. உங்க பிசினஸ்மேன் புத்திய கரெக்டா என்கிட்ட காமிச்சிட்டீங்களே. Now the ball is in your court. Dealer, no dealer. Deal is okay with me. Good. ராஜி, யாருன்னு பாருமா. அது ஐஜி சாரா தான் இருக்கும். அவர் தான் ஃபோன் பண்ணி நீங்க வீட்ல இருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் வாங்கன்னு சொன்னேன். ஓ, அவரா? வணக்கம் டாக்டர். வாங்க, உள்ள வாங்க. ராஜி சொன்னா நீங்க வர்றதா. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் சார். வீட்டுல நான் சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன். கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம் தான். வாங்க, உட்காருங்க. ராஜி. சார், காஃபி ஏதாவது? இல்ல வேணாம், உட்காருங்க. உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. சொல்லுங்க சார். சார், அன்னைக்கு நீங்களும் ராஜி வீட்டுக்கு வந்து கேஸ் தோத்து போச்சேன்னு வருத்தப்பட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னமோ எனக்கு பர்சனலா லாஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என் வேதனையில பங்கெடுத்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். உங்களையும் உங்க மகளையும் சேர்த்து வைக்கணும்னு. அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன் சார் அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு உங்க பொண்ணோட சேரணும், அவ்வளவுதானே? அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாளே சார். ஒரு 3வது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசினா கூட என் தரப்பு நியாயத்தை நான் சொல்லுவேன். என் தரப்பு நியாயத்தை புரியவாத வைப்பேன். ஆனா அவ புடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. சார், அவளை அந்த குடும்பத்தை விட்டு வெளியேற்றணும். அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து என் அண்ணனை பார்த்தா அப்பான்னு கூப்பிடணும் சார். அது வரைக்கும் நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். இருங்க இருங்க, நீங்க ஆசைப்படுறதும் டாக்டர் சாரும் ஸ்னேகாவும் ஒண்ணு சேரணும் தான். நானும் அதை தான் ஆசைப்படுறேன். 2 பேரோட குறிக்கோளும் ஒண்ணுதாங்க. ஆனா நீங்க எடுத்த பாதை தான் கொஞ்சம் அராஜகமா இருக்கு. சார், யார் யாருக்கு எப்படி எப்படி புரிய வைக்கணுமோ அப்படிதான் புரிய வைக்கணும். அதனாலதான் ராகவனுக்கு புரியுற மாதிரி புரிய வச்சேன். இப்ப நமக்கு தேவை ராகவ இல்ல, ஸ்னேகா. அவ அன்பா சொன்னாவே கேக்குறவ. எதுக்கு அடிச்சு சொல்லி பாக்குறீங்க? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா... ராஜி, சும்மா இருமா. ஆமா, சார் ஏதோ சொல்ல வராருல, என்னன்னு கேட்போம். சார், நான் ஸ்னேகா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச்ச ஆரம்பிச்சேன். என்ன சொன்னா?
ஆனா அவ நாம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் பிடி கொடுத்து பேசல. அவளுக்கு மனசுக்குள்ள உங்க மேல ஏதோ சின்ன வருத்தம் கோபம்லாம் இருக்கு. நீங்க தான் அவங்க அம்மாவை கொன்னுட்டீங்கன்னு அடி மனசுல அந்த வருத்தம் இருக்கிறதுனால எதுவும் என்கிட்ட அவ பிடி கொடுத்து பேசல. அதுவும் இல்லாம ராகவன் வீட்டுல அடிக்கடி உங்களை பத்தியே தப்பா பேசுறதுனால அவ மனசுல அது ரொம்ப அதிகமா பாதிச்சிருக்கு. பாத்தீங்களா, இத நீங்களே இப்ப ஒத்துக்கிட்டீங்க. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இல்லங்க, நீங்க கோர்ட்டுக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்ததே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ராகவன் வேற, அதனால அவளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதை சமாளிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கே இப்ப மனநிலை வீட்டை விட்டு வெளில வந்துடலாமன்னு அவங்களுக்கு தோணிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். அவ என்ன அனாதையா? இது ஸ்னேகா வீடு சார். ஸ்னேகா எப்ப வேணாலும் இங்க வரட்டும். நான் அவளை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த துரோகி துவாரகேஷ் மட்டும் இங்க வரக்கூடாது. ஸ்னேகா கிட்ட இருந்து முதல்ல துவாரகேஷ் தான் சார் பிரிக்கணும். இப்படி எல்லாம் பேசாதீங்க ராஜி. நீங்க எவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்னேகாவுக்கு உங்க மேல கோபம் தான் வரும். அதனால எல்லா விஷயமும் கெட்டுதான் போகும். நான் இப்ப கோர்ட்டுக்கு கூப்பிட்ட போது வரமாட்டேன்னு சொல்றேன். நீங்க கூப்பிட்டு முதல் தடவை கோர்ட்டுக்கு வந்ததே போதும், அதனால எங்க வீட்டுல எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன்னு சொன்னான். நான் என் மாமனாரை இழக்க விரும்பலன்னு சொல்றான். என்கிட்ட கெஞ்சி அழறா ராஜி. என்ன சார் பேசுறீங்க நீங்க? பெத்த அப்பனை எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அதான் அவளுக்கு பெருசா தெரியல. இவர் மூலமா வந்த உறவு தானே அது. இவர் இல்லாம கஸ்தூரி ஏது, ராகவன் ஏது? 25 வருஷம் அவளை வளர்த்து ஆளாக்குனது நானு. என்ன எழுந்தது கூட அவளுக்கு பெருசா தெரியலையாமா? நன்றி கேட்டவ. ராஜி. ஆமாண்ணே. ஆனா உன்ன ராஜி ராஜின்னு சத்தம் போடு, உடனே நான் உனக்கு பயந்து வாயை மூடிக்கணும். வயிற்றுச்சலா இருக்குண்ணே ஸ்னேகாவோட பேச்ச கேக்குறதுக்கு. அது சரி, நானும் நீயும் இல்லாம ராகவனோட உறவு அவளுக்கு எங்க இருந்து வந்தது? எங்க இந்த டாபிக்க பத்தி நாம நிறைய முறை பேசியாச்சு. சாரி சார். எதுக்கு கசப்பு வெறுப்பு இதெல்லாம் எல்லாத்துலயும் காமிக்கிறீங்க? நீங்க உங்க இந்த டோசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீங்க என்ன சார் அவ பக்கமே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, நான் அவ பக்கம் தான் பேச முடியும். நான் உங்க பக்கம் பேசினா என்ன சொல்லுவீங்க? அவளுக்கு மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஏன் துவாரகேஷ் வேண்டாம், இங்க வந்து இருக்கட்டும். அவளுக்கு அப்பா அத்தையே போதும்னு சொல்லுவீங்க. இது சரிதானாங்க? முறைதானாங்க? எந்த ஒரு பொண்ணும் கல்யாணமாகி வீட்டுக்கு போனா அந்த வீடு தாங்க அவ வீடு, மீதி எல்லாம் ரெண்டாம் பட்சங்க. முதல்ல புருஷன் குடும்பம் தான் முக்கியம். அவ அங்கதான் சப்போர்ட் பண்ணணும், அதுதான் டாப் பிரையாரிட்டி. அவ பேசுறதுல என்ன தப்பு? நான் அவளை வளர்த்திருக்கேன் சார். இருக்கலாம், ஆனா ஸ்னேகாவோட புருஷன் துவாரகேஷ்ங்க. அதையே நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன, ஸ்னேகாவை துவாரகேஷ் கிட்ட இருந்து பிரிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும், அப்படிதானே? அவளால உங்க பாசத்துல 2 நாள் இருக்க முடியுமா? 20 நாள் இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் துவாரகேஷ் இல்லையேன்னு ஏங்க மாட்டா? அதை பார்த்து நீங்க ஏங்க மாட்டீங்க? எந்த காலகட்டத்திலையும் தயவு செஞ்சு ஸ்னேகாவை அந்த வீட்டை விட்டு பிரிக்காதீங்க. அதுதான் அவ குடும்பம். அந்த குடும்பத்துல தான் அவ நல்லா வாழ்வாங்க. அது அவளுக்கு மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்த எல்லாருமே அப்படிதாங்க. அப்படி ஒரு நினைப்பு இருக்கும், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருங்க. சார், எனக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? நான் முட்டாள், நான் கல்யாணம் ஆகாதவ. எனக்கு புகுந்த வீடு பத்தி எதுவுமே தெரியாது. ராஜிமா ப்ளீஸ், வேண்டாம்மா, அப்படிலாம் பேசாத. நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லல. தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. நான் சொன்னது எது எதார்த்தம்னு நீங்க உணரணும்னு தான் சொன்னேன். நீங்க அவளை அங்கிருந்து உடைச்சு இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது சரியில்லைங்க. நீங்க இப்படியே பேசி கருணாகரன் சாரும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு. இல்ல இல்ல, அப்படி இல்ல. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவளை தொந்தரவு செய்யறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த வாழ்க்கை அவ தேர்ந்தெடுத்தது. அவ சந்தோஷமா நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும். இப்ப கூட சமீபத்துல பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து துவாரகேஷ் தான் என்ன காப்பாத்தினான். அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு தான் நான் ராஜி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கும் ராகவனுக்கும் இருக்க ஜென்ம பகை எங்களோடவே போட்டோம். எங்க குழந்தைங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாது. இதுதாங்க கரெக்ட். அதே சமயம் அவ என்ன கொலகார அப்பனா நினைக்காம மனசார என்னை ஏத்துக்கணும் சார். அவகிட்ட கொஞ்ச நேரமாவது நான் மனசு விட்டு பேசணும் சார். அதுதான் சார் என்னோட ஒரே ஆசை. அதுக்கு தான் சார் நான் வந்தேன். நான் நிச்சயமா அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நான் சொன்னா அவ கட்டாயமா கேட்பா. நீங்க கவலைப்படாதீங்க.
உங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்களும் பேசுங்க, எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். கண்டிப்பா அவ உங்களை அப்பான்னு ஏத்துப்பா. அவளை நிச்சயமா உங்களை அப்பான்னு கூப்பிட வைக்க எங்களால் முடியும். ராஜி, என்ன இது ஓகே தானே? ஏதோ நல்லது நடந்து அவ அப்படி இவரை அப்பான்னு கூப்பிட்டாலே எனக்கு போதும் சார். எந்த குடும்பத்தையும் நான் ஏன் சார் கெடுக்கணும்? அந்த ராகவன் அவ மனசை கெடுக்காம இருந்தா சரி. எல்லாம் பாசிட்டிவா நடக்கும். சரியா? நான் கிளம்புறேங்க. வரேன். வரேங்க. வாங்க சார். ஸ்னேகா கிட்ட இதை பத்தி நான் பேசுறேன். எப்ப எங்க எல்லாரும் மீட் பண்ணலாம்னு சொல்றேன். சரி, சீக்கிரமா நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, வரேன். தேங்க்யூ சார். கண்களை நன்றாக இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு அகற்றும். கண்களை நன்றாக உருட்டு. வலதிலிருந்து இடது பக்கம், இடதிலிருந்து வலது பக்கம். உனக்கு இப்ப தேவை ஞாபக சக்தியும் புத்துணர்ச்சியும். உனக்கு தனியா மருந்துகளோ வேற ட்ரீட்மெண்ட்டோ தேவையில்லை. தினமும் 5 யோகா பண்ணு. பத்மாசனா, படகாஸ்தாஸ்தனா, சர்வாங்காசனா, சுகாசனா. கடைசியா எது பண்றியோ இல்லையோ முக்கியமா வஜ்ராசனா பண்ணு. இது பண்ணாலே ஞாபக சக்தி, உடல் சக்தி, ஆரோக்கியம் இதெல்லாம் அபரிவிதமா வரும். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட நீ வாழலாம். இப்போ உன் கண்களை மூடு. நன்றாக மூச்சை இழு. இப்பொழுது மூச்சை விடு. மறுபடியும் மூச்சை இழு. மெதுவாக மூச்சை விடவும். இப்போ யோசி, உன் கடந்த காலத்தை யோசி. ஐஜி சௌத்ரி, ருத்ரா, உமா, ராஜீவ், ஸ்னேகா, துவாரகேஷ் இவங்கெல்லாம் யாரு? பிரியா. பிரியா யார்? அந்த பிரியா பிரியாவா? பிரியா, உமா, ருத்ரா தெரியலையே. யாருன்னே தெரியல அங்கிள். நீ யாரு? உன் பேர் என்ன? நான் சஞ்சய். நீ சஞ்சய்னா பிரதீப் யாரு? என்ன போல ஒருவன். பிரதீப் பிரதீப் என்ன போல எவனோ ஒருவன். நான் சஞ்சய், அவனை போல நானும் ஒருவன். பிரியா 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 யாருன்னு தெரியலையே, நான் கேள்விப்பட்டதில்லை. சஞ்சய், தியானம் பண்ணது போதும். சரி வா, அப்படியே காலார நடந்துகிட்டு பேசலாம். சரி அங்கிள். வா. என்னன்னே தெரியல அங்கிள். 2 நாளா மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? யார் யாரோ வராங்க போறாங்க. சஞ்சய்ங்கிற என் பேரை மாத்தி பிரதீப்புங்கிறாங்க. உண்மையிலேயே நான் யாரு அங்கிள்? நிஜமாவே நான் யாரு? நீ சென்னைக்கு போயிருக்கியா? அப்ப நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, எங்க படிச்ச, உங்க அப்பா அம்மா யாரு? நான் கூட அதே தான் யோசிக்கிறேன் அங்கிள். ராத்திரி பூரா யோசிச்சேன், தூங்காம கூட யோசிச்சு பார்த்தேன். ஆனா எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. டேய், இதோ வராங்களே அவங்க தான்டா. போடுறோம், சேரக்கூடாது. நீங்க சொல்றவங்க யாருமே எனக்கு தெரியல அங்கிள். ஓர்மாவா? ஏய்
யாரா நீங்களா? ஏய், யாரா என்ன நீங்களா? பண்றீங்க? வாங்கடா. என்ன பிடிச்சிட்டு ஏய், இருக்கீங்க? விடுங்கடா. ஏய், பயமா இருக்கு. யாரு பண்ணீங்களா? ஏய், விடு. ஹோட்டல் ஏய்